புதுசாக பேக்கிங்கில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்க ஒரு விஷயம் இந்த கேக்கோட லேயர் போடுறது தான். ஸோ அதுக்காக தான் நான் தேடி பிடிச்சி மீஷோலேருந்து உங்களுக்காக அருமையான ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். சும்மா எல்லாம் நான் வாங்கலைங்க. இது வந்து நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நிறைய பேக்கர்ஸ் வந்து இதுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஓகே இது எப்படி இருக்குது, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், புதுசாக பேக்கிங் வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இதை வாங்கியிருந்தேன். மீஷோலேருந்து வாங்கினேன். இதோட ரேட் வந்து 123 ரூபா. ஓகேவா? இது வச்சு நம்ம கேக் லேயர் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவு லேயரோட அந்த இது நம்மளோட அந்த லேயர் இருக்கு இல்லையா, லேயர் எந்த அளவுக்கு சைஸ் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து 2 ஹோல் போட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப தின் லேயராக வருமா அப்படிங்கிறனால கொஞ்சம் கூட பெரிய லேயர் எனக்கு வேணும் அப்படிங்கிறனால நான் ஒரு 3 ஹோல் வர்ற மாதிரி போட்டுட்டு இது யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி தாங்க. போட்டுட்டு கத்தியை வச்சு நான் உங்களுக்கு காட்டி தரேன். இந்த அளவுக்கு வரும். ஓகேவா? இப்படி வச்சுட்டு கத்தியை வந்து கேக்கு கூட சேர்த்து இப்படி வச்சுட்டு கேக்குக்கு மேலே நம்ம ஒரு கையை வச்சுட்டு அந்த கத்தியை வந்து நம்ம அந்த மாதிரி அறுக்கணும். கேக்கை வந்து இந்த மாதிரி சுற்றி கொடுக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ சுற்றி கொடுக்குறப்போ இது வந்து நார்மலாக கத்தியை நீங்கள் இப்படி வச்சுட்டு கட் பண்ணாலே சூப்பராக கட் ஆகிடும். அதுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு டூல்ஸுமே தேவைப்படாது. ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் லேயர் கொஞ்சம் கோணல் மணலெல்லாம் வரதான் செய்யும். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வீட்டுக்கு தானே பண்ணுவோம். அப்போ வந்து கோணலாக வந்துச்சுன்னெல்லாம் பிரச்சனை கிடையாது. போக போக சரியாயிடும். ஓகேவா? இது வச்சு கட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா லேயர் வந்து ஸ்மூத்தாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் லேயர் ஸ்மூத்தாக வருது. ஆனால் அது வந்து அந்த அதில் போடுறோம் இல்லையா அந்த கிளிப்பு, அது தானே கலண்டு விழுந்துட்டே இருக்குது. அதாவது தட்டுப்படுறப்போ அந்த கேக்கு போர்டில் சின்னதாக தட்டுப்படுறப்போ உடனே அது கலண்டு விழுது. அப்படி கலண்டு விழுந்துட்டு இருக்கிறப்போ நம்ம எப்படி அதை வச்சு நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு லேயரை கட் பண்ண முடியும்? கண்டிப்பாக முடியாது. இது இப்போது நான் பேக்கிங் வந்து ரொம்ப நாளாகிடுச்சு, 4 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கேக்கு நிறைய கட் பண்ணி நமக்கு பழக்கம் இருக்கனால லேயர் வந்து அது கலண்டு விழுந்தாலும் லேயர் கரெக்டாக தான் வரும். எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுவே வந்து பேக்கிங் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டூல் வச்சுட்டு உங்களால் ப்ராப்பரான ஒரு லேயர் கட் பண்ண முடியுமானா நான் முடியும்னு சொல்ல மாட்டேன். வேணால் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு லேயர் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு நீங்கள் வேணும்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர்த்து இது வந்து சும்மா கலண்டு விழுந்துட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் லேயர் வந்து ஸ்மூத்தாக வருது. அதை வச்சு நேக்காக யூஸ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு லேயர் வந்து நீட்டாகவே வந்துடும். கலண்டு விழாமல் இருந்திருந்தால் இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட் இருக்குது, இதை மாதிரி புதுசாக ஏதாவது டூல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வாங்கி ரிவ்யூ போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய்.